உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். இந்த குரு பௌர்ணமி நன்னாளில் உலகம் முழுவதும் குரு பௌர்ணமி சிறப்பு சத்சங்கம் மற்றும் நிகழ்ச்சிகளுக்காக இங்கு ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். உலகில் உள்ள எல்லா கைலாசங்கள், ஆதீனங்கள், மடங்கள், குருகுலங்கள் அனைத்திலும் ஒன்று கூடியிருக்கும் பக்தர்கள், அன்பர்கள், சீடர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நாற்பத்து 45வது சாதுர்மாஸ்ய விரத துவக்கத்திற்கும் மற்றும் உலகம் முழுவதிலும் நிகழும் குரு பௌர்ணமி கொண்டாட்டங்களான பூஜைகள், ஹோமங்கள், குரு பௌர்ணமி தின நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலந்து கொள்வதற்காக உலகம் முழுவதிலும் ஒன்று கூடியிருக்கும் எல்லா அன்பர்கள், சீடர்கள், கைலாசத்தின் குடிமக்கள், இந்துக்கள், இணையத்திலும் இதயத்தாலும் இணைந்து இருக்கும் உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பல்வேறு தொலைக்காட்சிகளின் மூலமாக நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். முதன்மையாக திருவண்ணாமலை ஆதீனத்தில், கைலாசா திருவண்ணாமலையில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் டாக்டர் கருணாநிதி அவர்கள், திரு டாக்டர் கருணாநிதி அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். திரு டாக்டர் கருணாநிதி அவர்கள் வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் பிறந்ததிலிருந்து திருவண்ணாமலையில் இருந்த காலம் வரை எங்களுடைய குடும்ப மருத்துவர் மற்றும் என்னை தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய உடல் நலத்திற்கான முழு பொறுப்பையும் எடுத்து என்னை பார்த்து கொண்ட மருத்துவர் நீங்கள் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லோரும் எல்லா விதத்திலும் இறையருள் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். எல்லாம் வல்ல பரமசிவ பரம்பொருளை பிரார்த்திக்கின்றேன், வாழ்த்துகின்றேன், விரும்புகின்றேன். டாக்டர் ஜோதி பாபு அவர்களையும் வரவேற்கின்றேன். திருவண்ணாமலைக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் டாக்டர் ஜோதி பாபு அவர்களையும் வரவேற்கின்றேன். மற்றும் உலகம் முழுவதும் இந்த 48 மணி நேர தொடர் நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து 10 நாட்களாக நிகழ்ந்து வரும் குரு பௌர்ணமி பிரம்மோற்சவத்திற்கும் இன்றிலிருந்து தொடர்ந்து நிகழப்போகும் சாதுர்மாஸ்யம் விரதத்திற்காக, விரதத்தை துவங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற அன்பர்கள் மற்றும் சாதுர்மாஸ்யத்தில் கலந்து கொள்ளும் கைலாசத்தின் நித்யானந்த சம்பிரதாய சந்நியாசிகள், சந்நியாசினிகள்,
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இன்று சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளும், சந்நியாச விரதம் பெற்று, சந்நியாச தீட்சை பெற்று, சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இன்று பல்வேறு தீட்சைகள், சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் எனும் பல்வேறு தீட்சைகள் உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களில் நிகழ்ந்து ஏறுகின்றது. அனைத்தையும் துவங்கி வைத்து ஆசீர்வதித்து முறையாக நடத்துகின்றோம். நமியின் பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி. குரு பௌர்ணமி ஆசிகள். குருவின் தத்துவத்தை உணர்ந்து, குருவை அனுபூதியாய் அடைந்து, குருவோடு பரமாத்வைதத்தை அடையுங்கள். முதல்ல குருன்னா என்னன்னு புரிஞ்சு. குரு என்றால் என்ன? இந்த சப்தம், குரு என்கின்ற சப்தம் என்ன பொருளை சுட்டுகின்றது, என்ன பொருளை காட்டுகின்றது, என்ன பொருளை உரைக்கின்றது? ஆழ்ந்து கேளுங்கள். ஏனென்றால் இந்த குரு தத்துவத்தை புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் குரு இருக்கின்ற அந்த பரமாத்வைத நிலையை அடைந்து நீங்களே குருவினுடைய முழு சக்தியையும் வெளிப்படுத்தி, குருவின் முழு மலர்ச்சியையும் உங்களுக்குள் வெளிப்படுத்தி, வாழ்க்கையின் குறிக்கோளான பரமாத்வைத நிலையை, ஞான நிலையை, ஜீவன் முக்த நிலையை அடைய முடியும். அதனால ஆழ்ந்து கேளுங்க. குரு அப்படின்னா என்னன்னா, அஞ்ஞான இருளை அகற்றுபவர், அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுத்துபவர். யார் அஞ்ஞானத்திலிருந்து நம்மை விடுபடுத்த முடியும்? சிவ பரம்பொருள் மட்டும்தான் நம்மை அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுத்த முடியும். ஏன்னா அவர்தான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபாவம், அனுக்கிரகம் எனும் பஞ்ச கிருத்தியங்களுக்கும் அதிபதி. இந்த ஐந்தொழிலையும் அவரே செய்கின்றார், அல்லது அவர் யாரை அவரே அவருடைய அதிகாரம் பெற்றவர்களை நியமித்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமா நிகழ்த்துகின்றார். உதாரணத்துக்கு அவரே பிரம்மாவை படைத்து பிரம்மாவை பிரம்மாண்டங்களை படைக்கச் சொல்லுகின்றார். பிரம்மா சுதந்திரமாக படைப்பதில்லை, பெருமான் அளித்த அதிகாரத்தினால் படைக்கின்றார். படைக்கும் தொழிலை பெருமான் தானாகவும் செய்கின்றார். சில நேரத்தில் தான் படைத்த தன்னுடைய பிரதிநிதிகளை வைத்தும் செய்து கொள்ளுகின்றார். அதுபோல தானாகவும் சிருஷ்டியை செய்கின்றார், அல்லது தான்
உருவாக்கிய சக்திகளின் மூலமாகவும் இவைகளை நடத்துகின்றார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவரேவும் படைக்கின்றார், பரமசிவ பரம்பொருளேவும் படைக்கின்றார். சில நேரங்களில் அவர் படைத்த பரபிரம்மமான பிரம்மனையும் வைத்து படைக்கும் தொழிலை செய்கின்றார். அதே போல காத்தலையும் அவரேவும் காக்கின்றார். சில நேரங்களில் அவரே உருவாக்கி விஷ்ணுவுக்கு காக்கும் அதிகாரத்தை அளித்து பரந்தாமனாகிய விஷ்ணுவின் மூலமாகவும் காக்கும் தொழிலை செய்கின்றார். அதே போல அவரேவும் சம்ஹரிக்கின்ற திருப்பணியை செய்கின்றார். அல்லது சில நேரங்களில் அவர் உருவாக்கிய மகாருத்ரர்கள், மகாருத்ரன் மூலமாக, ருத்ரர்களின் மூலமாக சம்ஹாரத்தை நிகழ்த்துகின்றார். அதே போல மாயையில் இடுதலை அவரேவும் நிகழ்த்துகின்றார். அல்லது அவருடைய வெளிப்பாடான பரமேஸ்வரனை வைத்தும் நிகழ்த்துகின்றார். அதே போல ஞானமளித்தல் என்கின்ற அனுபூதி அளித்தல், அனுக்கிரகம் என்கின்ற திருப்பணியையும் அவரேவும் செய்கின்றார். சில நேரங்களில் குருவாக அவரே வெளிப்பட்டு அதை செய்கின்றார். யார் உண்மையில் அஞ்ஞானத்திலிருந்து நம்மை விடுபடுத்தி ஞானத்தை அளிக்க முடியும்? அஞ்ஞானத்தின் தலைவன் யாரோ, அஞ்ஞானத்தை கடந்து நின்று அஞ்ஞானத்தை அடக்கி ஆளுகின்ற சக்தி உடையவர் யாரோ, அஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பவர் யாரோ, அவர்தான் நம்மை அஞ்ஞானத்திலிருந்து விடுவித்து ஞானத்தை அளிக்க முடியும். ஆழ்ந்து கேளுங்கள். பரமேஸ்வரன் அஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவராய் இருப்பதனால்தான் மாயையில் இடுவதையும் மாயையிலிருந்து எடுப்பதையும் அவரால் நிகழ்த்த முடிகின்றது. எந்த ஒரு துறையிலும் அதை தாண்டி இருப்பவன்தான் அதன் தலைவனாக இருக்க முடியும். சிறு சிறு உதாரணங்கள் சொல்றேன், கேட்டுக்கொண்ட. இந்த பொருளாதார கட்டமைப்பு, எக்கானமி சிஸ்டம், அந்த எக்கானமி சிஸ்டத்தோட ஹெட்டா இருக்கிற ரிசர்வ் பேங்க் கவர்னர் மட்டும்தான் யாரையும் ஏழ்மையிலிருந்து விடுபடுத்தும் சக்தி உடையவர். இல்ல, அவருடைய அத்தாரிட்டி பெற்ற அவருடைய பிரதிநிதிகள் தான் அதை செய்ய முடியும். தானாகவே எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்து எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் எக்கானமி சிஸ்டத்தை ஹேண்டில் பண்றவங்க, இந்த எக்கானமி சிஸ்டத்தோட முடிவெடுக்கும் சக்தியை உடையவர்கள், அதை நடத்துகிறவர்கள் ஒரு சுத்தி விட்டா போதும், திடீர்னு ஓவர் நைட்ல ஒரு இரவு பொழுதில் நீங்கள் ஏழ்மையாக இருப்பீர்கள். ஒன்றும் இல்லாத நடுத்தெருவுக்கு வந்த ஏழையாக மாறிவிட முடியும்.
அதே மாதிரி அந்த எக்கானமி சிஸ்டத்தை இயக்குகின்றவர்கள் நினைத்தால் ஒரு வினாடியில் உங்களை உச்சபட்ச பணக்காரராகவும் மாற்றி வைக்க முடியும். சிஸ்டத்தை விளையாடுறவங்க மட்டும்தான் முடிவெடுப்பவர்கள். சிஸ்டத்தோட உச்சபட்சத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் சிஸ்டத்தோட விளையாட முடியும். சிஸ்டத்தோட விளையாடி என்ன வேணா பண்றவங்க மட்டும்தான் உச்சபட்சத்துல இருக்க முடியும். எல்லா துறையிலும் இந்த சத்தியத்தை ஆழ்ந்து சிந்தியுங்கள். இது ஒவ்வொரு துறையிலும், சாதாரண ஒரு ஊராட்சி மன்றம், ஒரு பஞ்சாயத்துல தலைவரா இருக்கவங்க கூட அந்த தலைவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். அதே மாதிரிதான் சட்ட அமைப்பு. அரசியல் சாசனத்திற்கு யார் தலைவர்னா அந்த அரசியல் சாசனத்தினால் கட்டுப்படுத்தப்பட இயலாதவர், அதற்கு தலைவராக இருப்பவர். எந்த அரசியல் சாசனத்துக்கும் தலைவராக இருக்கிறவரை அந்த அரசியல் சாசனத்தின் மூலமாக கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது. அந்த மாதிரி கைது செய்ய முடியாதவர் தான் அந்த அரசியல் சாசனத்தோட தலைவரா இருக்க முடியும். ஏன்னா அந்த அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் யாரை வேண்டுமானாலும் இந்த சிஸ்டத்தை ரிக் பண்ணி விட்டோம்னா, சிஸ்டத்தை சுழட்டி விட்டோம்னா, சிஸ்டம் அவர்களை விழுங்கிவிடும். இந்த சிஸ்டத்தால் விழுங்கப்பட முடியாத உச்சநிலையில் இருப்பவர். ஒரு நாட்டுக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டா ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டா ஒருத்தர் இருப்பாங்க. அவர் மட்டும்தான் மற்றவர்களை அந்த கான்ஸ்டிடியூஷன் சிஸ்டத்துக்குள்ள இயக்கவும் விடுபடுத்தவும் முடியும். அவர் அதற்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் மட்டும்தான் அவரால் அதை செய்ய முடியும். அவரே அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து அவரையும் கைது செய்ய முடியும்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விதத்துல சிஸ்டத்தை கன்ஃபியூஸ் பண்ணி அவரையும் கைது செய்ய முயற்சித்தால் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அது நடக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த சிஸ்டத்திலையும் அதனால் பாதிக்கப்படாத, அதன் உச்சாணியாக இருந்து அதை கட்டுப்படுத்துபவன் தான் தலைவன். எக்கானமி, மிலிட்டரி, பாலிடிக்ஸ், மீடியா, கிளாஸ் பீப்புளை இயங்க வைக்கிற இண்டஸ்ட்ரி, விவசாயம், எந்த சிஸ்டமா வேணா இருக்கட்டும். உடனே நான் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பேசுறேன்னு சொல்லாதீங்க. உலகம் முழுக்கவுமே இயற்கையாகவே வர்ணாசிரம தர்மத்தின்படிதான் இயங்குகின்றது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நேச்சுரல் லா ஆஃப் த காஸ்மாஸ், தர்மம் அப்படின்னா நேச்சுரல் லா ஆஃப் த காஸ்மாஸ் இஸ் சனாதன ஹிந்து தர்மம். இயற்கையின் ஸ்வபாவத்தின் போக்கே சனாதன ஹிந்து தர்மம். பிரபஞ்சமே வர்ணாசிரம தர்மத்தின் கீழ்தான், வர்ணாசிரம தர்மத்தின் முறைப்படிதான் இயங்குகின்றது. நீங்க யாராவது ஒருத்தர் வர்ணாசிரம தர்மத்தை முழுமையாக புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் தலைவனாகி விடுவீர்கள். வர்ணாசிரம தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அழிப்போம் என்று சொல்லுகின்றவர்களும் கூட வர்ணாசிரம தர்மத்தின் ஆழமான சூக்ஷ்மமான ரகசியங்களை புரிந்து கொண்டு அந்த விதிகளைத்தான் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள்.
குலக்கல்வி வேண்டாம், குலக்கல்வி வேண்டாம் என்று பேசுகின்ற அரசியல்வாதிகள், சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் பாருங்க, அவர்களுடைய அரசியல் நிறுவனத்தையோ அல்லது அவர்களுடைய நிறுவனத்தையோ யார்கிட்ட கொடுக்கறாங்கன்னு? இது புத்தரை போல வேதத்தை எதிர்ப்போம், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் பௌத்த மதமாக பிரச்சாரம் செய்வோம். அது ஒரு மெத்தடாலஜி, இட்ஸ் அ டெக்னிக். அந்த பிராண்ட மட்டும் எதிர்க்கிறது, அந்த ப்ராடக்ட எடுத்துறது, அப்சார்ப் பண்ணிடுறது. புத்தர் காலத்திலிருந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்திலே ரெண்டு சிஸ்டம் தான் இருக்கு. ஒன்னு சனாதன தர்மம், இன்னொன்னு சனாதன தர்மம்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு அந்த கருத்துக்களை உள்வாங்கி பிராக்சி சனாதன தர்மம், அவ்வளவுதான். புத்தரில் துவங்கி இன்று வரை சனாதன இந்து தர்மத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் கூட சனாதன இந்து தர்மத்தின் கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிராண்ட மட்டும் எதிர்க்கிறது, ப்ராடக்ட அப்சர்வ் பண்ணிக்கிறது. அதைத்தான் செய்கின்றார்கள். இந்த உண்மைகளை எல்லாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் நீங்கள் தலைவனாகி விடலாம். நீங்கள் தலைவனாகி விடலாம். மனிதனை தலைவனாக்கும் சக்தி அறிவிற்கு உண்டு, ஞானத்திற்கு உண்டு, தர்மத்திற்கு உண்டு. தர்மத்தை பற்றிய ஞானம் உங்களை தர்மத்தின் தலைவனாக்குகின்றது. எந்த ஒரு சிஸ்டத்தை பற்றிய தெளிந்த ஞானம் அந்த சிஸ்டத்தோட தலைவனாக உங்களை மாற்றுகிறது. முழுமையா எக்கானமி சிஸ்டத்தை புரிந்த ஒருவன் என்றும் ஏழ்மையில் விழுவதில்லை. அந்த எக்கானமி சிஸ்டத்தோட மாயைக்குள்ளே விழுவதில்லை. அதே மாதிரி அரசியல் சாசனத்தை புரிந்து அதன் தலைவனாக இருப்பவன் அந்த சாசனத்தை வேறு வேறு விதத்திலே இன்டர்பிரட் பண்றதுனால ஏற்படுத்தப்படும் மாயைகளில் சிக்கி மயங்குவதில்லை. ஒர்க்கிங் கிளாஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன என்பதை புரிந்து அதை நடத்துகின்ற ஒரு இண்டஸ்ட்ரியையோ விவசாயத்தையோ பண்ணையையோ ஒரு தொழிற்சாலையையோ நடத்துகின்ற தலைவன் தானே உழைக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அவன் தன் சுயவிருப்பத்தினால் சில நேரத்தில் உழைப்பான் அல்லது தன்னுடைய பிரதிநிதிகளை வைத்து உழைப்பை நிகழ்த்துவான். இந்த எல்லா சிஸ்டத்தையும் புரிந்து கொண்டீர்களானால் குரு அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். ஒர்க்கிங் கிளாஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு புரிந்து அதை நடத்தும் தலைவனாயிருப்பவனால் அந்த ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிற யாரை வேண்டுமானாலும் அந்த சிஸ்டத்திலிருந்து விடுபடுத்த முடியும் அல்லது அந்த சிஸ்டத்தோட மாயைக்குள் ஆழ்த்த முடியும். மாயை அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, யாமா இதி மாயா. ஒன்றை மற்றொன்றாக இன்டர்பிரட் பண்றதுதான் மாயை. இன்னும் புரியுற மாதிரி விளக்கம் சொல்லணும்னா ஞானம்
சத்தியம் இருப்பு, அத மீடியா எப்படி சொல்லுதோ அது மாயை. மீடியாஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் மாயா. இருப்பான உலகத்தை நிகழ்ந்தது எதுவோ அது சத்தியம். தன்னுடைய ஒப்பீனியனை சேர்த்து மீடியா அதை கொடுக்கும் பொழுது அது மாயை. ஒப்பீனியனேட்டட் நியூஸ் அபவுட் த யூனிவர்ஸ் இஸ் மாயா. இப்ப உங்க வாழ்க்கையில் எல்லாமே நீங்க படுற எல்லா துக்கங்களுக்கும் காரணம் என்னன்னா, பிரபஞ்சத்தை பற்றி, உலகத்தை பற்றி, இறைவனை பற்றி, அதாவது ஜீவ ஈஸ்வர ஜெகத், இந்த மூன்றை பற்றியும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல், உள்ளது உள்ளபடி உள்ளதை உள்ளத்திலே உணராமல், ஒப்பீனியனேட்டட் நியூஸ், மற்றவங்க கொடுத்த ஒப்பீனியனேட்டட் நியூஸ வாங்கி நீங்களே அதை ப்ராசஸ் பண்ணி அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கும் பொழுது, முடிவெடுக்கும் பொழுது நீங்க சிக்குகின்ற மனநிலைக்கு, உணர்வு நிலைக்கு பேர் தான் மாயை. சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஜீவ ஈஸ்வர ஜெகத், ஜீவன், ஈஸ்வரன், உலகம், இவைகளை பற்றிய சத்தியத்தை உள்ளது உள்ளவாறே தெரிந்து கொள்ளாமல் ஒப்பீனியனேட்டட் நியூஸ வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல சிக்கிறது தான் மாயை. பிரபஞ்ச அளவிலே ஒப்பீனியனேட்டட் நியூஸுக்கு டெல்யூஷன் பேரு, மாயைன்னு பேரு. தினசரி அளவிலே உங்க வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய மாயை ஒப்பீனியனேட்டட் நியூஸ் மீடியா. ஒப்பீனியன் ஓவர்லோட் ஆகி அந்த ஒப்பீனியனோட அழுத்தத்தினால ஃபேக்டே ட்விஸ்ட் ஆகி நிகழ்ந்தது ஒன்றாகவும் உங்களுக்கு சொல்லப்படுவது, உங்களுக்கு புரிய வைக்கப்படுவது, உங்களுக்கு உரைக்கப்படுவது, உங்களுக்கு உணர்த்தப்படுவது வேறொன்றாகவும் மாறுவதுதான் ஒப்பீனியனேட்டட் நியூஸ். ஒப்பீனியனேட்டட் நியூஸ் தான் உலகத்தின் மிகப்பெரிய, எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா உலகத்தை பற்றிய மிகப்பெரிய ஜிக்ஸாக் பசில் சால்வ் ஆகும். எக்கானமியை பத்தியும் ஒப்பீனியனேட்டட் நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அதுதான் இந்த ஏழ்மை, வறுமை, இது எல்லாத்துக்குமே காரணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்துல நாம 7 பில்லியன் தான் பாப்புலேஷன். உலக மொத்த உணவு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? 14 பில்லியன் பீப்புளுக்கு தேவையான அளவுக்கு உணவு உற்பத்தியை நாம் செய்கின்றோம். அதனால ஏழ்மை, வறுமை மனிதர்கள் மீது திணிக்கப்படுகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே டெக்னாலஜி, தொழில்நுட்பம் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வளர்ந்து நம்ம பாப்புலேஷனுக்கு தேவையானதை விட 2 மடங்கு உணவை தயார் செய்கின்றோம். நாம மொத்த 7 பில்லியன் பீப்புளுக்கும் உடையும்
தேவையானதை விட அதிகமாக தயார் செய்கின்றோம். உங்களை எத்தனை பேருக்கு தெரியாது, ஒரு முறை மட்டும் உபயோகப்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும், எந்த விதமான சேதமும் அடையாத, ஒரு முறை மட்டும் உபயோகப்படுத்தி தூக்கி எறியப்படுகின்ற அல்லது ஒரு முறை கூட உபயோகப்படுத்தப்படாமல் உருவாக்கும் பொழுதே ஏற்படுற சின்ன சின்ன குறைபாடுகள், அந்த கண்டே பிடிக்க முடியாத சிறு குறைபாடுகள், அந்த காரணத்திற்காக தூக்கி எறியப்படும் உடைகள் உலகத்தோட மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலாகவே மாறி இருக்கின்றது. அப்படின்னா உடை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட மாயை. உணவு இல்லாம இருக்கிறதுன்றது உருவாக்கப்பட்ட மாயை. அதே போல உலகம் முழுவதும் வீடுகள், இந்த உறைவிடம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் பேசுறது அத்தனையுமே புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டுதான் பேசுகின்றேன். சைனாவிலும் அமெரிக்காவிலும் கனடா போன்ற நாடுகளிலும் காலியாக பேங்க்ஸ் ஃபோர்க்ளோஷர் பண்ணி வச்சிருக்கிற அன்ஆக்குபைடு ஹவுசஸோட நம்பர் ஹோம்லெஸ் நம்பரை விட அதிகம். ஹோம்லெஸ் பீப்புள், வீடு இல்லாமல் நடுத்தெருவில் அல்லது பாலங்களுக்கு அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோட எண்ணிக்கையை விட வங்கிகளால் யாருக்கும் அளிக்காமல் கடன் கட்டாதவர்களிடமிருந்து பிடுங்கி வைத்து பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற காலியான வீடுகளின் எண்ணிக்கை அதிகம். அமெரிக்காவோட எந்த டிவியில வேணாலும் போய் பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் ஆடுங்க வரும். $10 வீடு கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபோர்க்ளோஷர்ல இதுவாயிட்டு ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல அங்க யாராவது அந்த வீட்டுல போய் வசிக்காம இருந்தா அந்த வீடு இடிஞ்சு விழுந்து அதை வாரி கொட்டி அந்த நிலத்தை கிளியர் பண்றதுக்கு அந்த வீட்டோட மதிப்பை விட அதிகமா செலவு பண்ண வேண்டி இருக்கும். உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம், கல்வி, இந்த எல்லா துறைகளிலுமே நம் தேவையை விட அதிகமாகவே உருவாக்குகின்ற சக்தியை மனித இனம் அடைந்து விட்டது. ஆனால் இந்த சிஸ்டங்களை நடத்துபவர்களுடைய மாயா சக்தியினால் நம்மை அந்த சிஸ்டத்துக்குள்ள சுத்த விட்டு வறுமையில் வைக்கப்படுகின்றோம், உணவு இல்லாத நிலையில் வைக்கப்படுகின்றோம், உடை இல்லாத நிலையில் வைக்கப்படுகின்றோம், உறைவிடம் இல்லாத நிலையில் வைக்கப்படுகின்றோம், மருத்துவ வசதிகள் கிடைக்காத நிலையில் வைக்கப்படுகின்றோம், கல்வி கிடைக்காத நிலையில் வைக்கப்படுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமா இந்த ஏஐ ரெவல்யூஷன் துவங்கின உடனேயே அறிவு மாத்திரமல்ல, கல்வி மாத்திரமல்ல, எக்ஸ்பர்டீஸ் இஸ் டெமோக்ரட்டைஸ்ட். யார் வேண்டுமானாலும் ஏஐ மூலமாக மட்டும் எந்த சிறப்பு அறிவு
நுண்ணறிவு நுட்பங்களையும் உள்வாங்கி அதை தங்கள் வாழ்க்கையிலே உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். Expertise is democratized with the AI revolution. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனா இன்னமும் இந்த சிஸ்டத்தெல்லாம் நடத்துறவர்கள் உருவாக்குகின்ற மாயையினால் மக்கள் கீழ்நிலையில் வைக்கப்படுகின்றார்கள். யார் இந்த சிஸ்டத்துக்கு தலைவனாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் ஒருவரை விடுபடுத்த முடியும் அல்லது ஆழ்த்த முடியும். அந்த மாயைக்குள்ளே ஆழ்த்தவும் முடியும், விடுபடுத்தவும் முடியும். சிஸ்டத்தோட தலைவனாக இருந்து கொண்டு பெரும் கருணையோடு இருப்பவன் அந்த சிஸ்டத்தினால ஏற்படுற எல்லா மாயையிலிருந்தும் எல்லோரையும் விடுபடுத்தவே முயற்சிப்பான். கருணை இல்லாமல் அந்த சிஸ்டத்தை வச்சு எல்லாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் தொடர்ந்து அந்த சிஸ்டத்தின் மூலமாக மற்றவர்களை மாயையிலேயே ஆழ்த்தி வைப்பான். இது அடுத்த சத்தியம், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல டாக்டர் யாருன்னா பல பேர் டாக்டரா மாத்திரவர். வர்ற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் எத்திக்ஸோட உடல் நலத்தை அளிப்பவர் மருத்துவர். குணப்படுத்துபவர், ஒரு நல்ல குணப்படுத்துபவர். அதை தாண்டி பல மருத்துவர்களை உருவாக்குகின்றவர் தான் ஒரு நல்ல டாக்டர், நல்ல மருத்துவர். எல்லா துறைக்குமே இதுதான் விதி. என்ஜினியர், அந்த என்ஜினியரிங் துறையில மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பவர் ஒரு நிலையில் நல்ல என்ஜினியர்னு சொல்லலாம். ஆனா பல என்ஜினியர்களை உருவாக்குபவர் தான் ஒரு உயர்ந்த சிறந்த என்ஜினியர்.